வடகிழக்கு பருவமழை தொடங்கியதால் பேரிடர் காலங்களில் நடுக்கடலில் சிக்கித் தவிக்கும் மீனவர்களை மீட்பது மற்றும் வெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்பது தொடர்பாக இந்திய கடற்படையின் ஹெலிகாப்டர் விமானிகளுக்கு மீட்பு பயிற்சி அளிக்கப்பட்டது. முழு விவரங்களுடன் செய்தியாளர் பிரபுராவ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பிரபுராவ், விவரங்கள். நிச்சயமா இந்த வடகிழக்கு பருவமழை தொடங்கியதை அடுத்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் நேற்று பரவலாக மழை பதிவானது. இந்நிலையில் இந்த தொடர் வடகிழக்கு பருவமழை காரணமாக இந்த மீன்பிடிக்க செல்லும் மீனவர்கள் இந்த பேரிடர் காலங்களில் நடுக்கடலில் சிக்கி தவிப்பதும் அவர்களை மீட்பதற்கு உண்டான பயிற்சிகள் தற்போது INS பருந்து கடற்படை தளத்தில் இருக்கக்கூடிய இந்த ஹெலிகாப்டர் விமானிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த விமானிகளுக்கு நடுக்கடலில் அதாவது மாட்டிக்கொள்ளும் மீனவர்களை மீட்பது, அதே போல் பொதுமக்கள் கனமழையின் காரணமாக வீடுகளுக்குள் சிக்கியிருப்பவர்களை மீட்பது, அது மட்டும் இல்லாமல் கடலில் சரக்கு கப்பல்களில் விபத்து ஏற்பட்டு கடலில் பரவும் அந்த கச்சா எண்ணெய் மற்றும் அந்த கழிவு எண்ணெய்களை சேகரிப்பது உள்ளிட்ட பயிற்சிகள் தற்போது INS பருந்து கடற்படை தளத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹெலிகாப்டரில் உள்ள விமானிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. இந்த பயிற்சியானது பாம்பன் கடலில் வடக்கு மற்றும் தெற்கு கடல் பகுதியில் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றன. அதே போல் பாம்பன், தங்கச்சி மடம், அக்கால் மடம் உள்ளிட்ட பகுதிகளில் தாழ்வாக பறந்து இந்த ஹெலிகாப்டர்களில் உள்ள விமானிகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் நடுக்கடலில் விபத்துகள் மற்றும் பேரிடர் காலங்களில் சிக்கியுள்ள மீனவர்கள் உடனடியாக VHF என்று சொல்லக்கூடிய அந்த தொலைத்தொடர்பு கருவி மூலமாக கடற்கரை மற்றும் கடலோர காவல்படைக்கு அந்த சேனல்களை தொடர்பு கொண்டு தகவல் அளிக்குமாறும், அதே போல் கடற்கரை ஓரங்களில் மெரைன் போலீசாருக்கு 1093 எண்ணை தொடர்பு கொண்டு உதவி கேட்கலாம் என விழிப்புணர்வையும் இந்த கடற்படையினர், கடலோர காவல்படையினர் அந்தந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அந்த மீனவ கிராமங்களில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.